தமிழை உச்சரிக்கிறதுலையும் தமிழை பேசுவதிலும் பயங்கரமான ஒருத்தர். இப்படி ஒரு தமிழ் லாங்குவேஜை சிம்பிளாக பேசக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் அமைச்சர் பதவி கிடைக்கலன்னா முழுக்க முழுக்க காரணம் அவருடைய தமிழ் ஸ்லாங். அதை தவிர அறிவுலேயோ திட்டத்திலேயோ தியாகத்திலேயோ உழைப்புலையோ ஆர் காந்திக்கு இணையாக எவனுமே கிடையாது அங்கே அந்த பொருள். ஏன்னா கட்சி இக்கட்டான சூழ்நிலை வருது. 89 தேர்தலாக இருந்தாலும் சரி, 91 ராஜீவ்காந்தி செத்தவொடனே திமுக காரன் தான் கொண்டுட்டான்ற காலகட்டத்தில் திமுகவை பார்த்து அஞ்சு கொண்டிருந்தவர்கள்லாம் திமுகவில் பதவியில் இருக்கிறவங்க வீடுகள் எல்லாம் புகுந்து தாக்கி, இதை காங்கிரஸ் சேர்ந்த குண்டாஸ் காங்கிரஸ்காரர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க, உணர்ச்சி வசப்பட்ட ஹியூமன் கேட்டல்ஸ் முட்டாள்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவில் பதவியில் இருப்பவர்கள் முன்னணியினர் வீட்டுகளெல்லாம் போய் தாக்கி அவர்கள் பிள்ளை குட்டியோட கதற அழுக விட்டாங்க தீ வைத்து. அந்த நேரத்தில் மாவட்ட பொறுப்பாளர் கூட கிடையாது, நகர பொறுப்பாளராக தான் இருக்கார் ஆர் காந்தி. எங்கே ராணிப்பேட்டையில் புல்லட் எடுத்து தனியாக ஆளாக போய் கட்சிக்காரங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர், ஆட்களை திரட்டி கொண்டு போய் பல குடும்பங்களை காத்தவர், திமுக குடும்பத்தை காத்தவர் யார்? ஆர் காந்தி.